என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுன்றதை நம்புறேன். நான் ஒரு தெளிவாக சொல்லி தந்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு 2 வீடியோவில். ஓகே, இன்னைக்கு நம்ம மிஷின் லேர்னிங் டே 3. இந்த கிளாஸில் நம்ம கெஸ் த ஃபியூச்சர்னு ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சில் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன், பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்டா? ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக் சொல்கிறேன். ஃபீச்சர்னா என்ன? கம்ப்யூட்டர் டிசைட் பண்ண யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் ஃபீச்சர், ரைட்டா? கம்ப்யூட்டர் டிசைட் பண்ண யூஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் தான் ஃபீச்சர். நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணோம்? மேங்கோவை பார்ப்போம், கலரை பார்ப்போம், வெயிட்டை பார்ப்போம், ஸ்மெல்லை பார்ப்போம். அப்புறம் நான் சொல்லுவோம் இது பழுத்த பழம் இல்லை பழுக்காத பழம். அந்த மாதிரி தான் கம்ப்யூட்டரும் பண்ணதா. எப்படின்னா கலரு, வெயிட்டு, ஷேப்பு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி டிசிஷனை எடுக்கும். இதுதான் கெஸ் த ஃபீச்சர்னு சொல்கிறோம். இப்போ நான் எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டேன். இப்போ பிபிடியை பார்த்து சொல்லிட்டேன். ஃபீச்சர்னா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். ஃபீச்சர்னா இன்ஃபர்மேஷன் தட் கம்ப்யூட்டர் லுக்ஸ் அட் டு மேக் டிசிஷன் மேக் பண்ண யூஸ் பண்ணுறது தான் ஃபீச்சர். லைக் ஹியூமன் பிரெயின், நம்ம பிரெயின் மாதிரி கம்ப்யூட்டர் ஆல்சோ அப்சர்வ் ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைட் அக்கார்டிங்லி, ரைட்டா? நெக்ஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள், வெயிட்டு ப்ளஸ் கலர் எடுத்தோம்னா இது மேங்கோ ரைப்பனா இல்லை ராவா அப்படின்றத டிசைட் பண்ணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் மெடிக்கல் டயக்னாலிசிஸ். ஓகே, இது ஒரு நான் பிபிடியே சொல்லலை, நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, கதையாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வந்துட்டு இப்போ இவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த நோய் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு சிம்டம்ஸ் இருக்காங்கல்ல, அந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு மிஷின் பார்க்கும். இருக்கும். நெக்ஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்தால மிஷின் சொல்லலாம், நீங்கள் ஹார்ட் ரேட்டு, பிளட் ப்ரெஷர், ஒயிட் பிளட் செல் கவுண்ட், இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த நோய் கன்ஃபார்மாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். புரியுதா? இல்லை அப்படின்னா இவருக்கு இந்த நோய் இல்லை, அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு புரியறோன்னே திரும்பியும் பாருங்க, இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியும் கூட, பார்த்துக்கோங்க. சரி, நான் இந்த பிபிடியில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஷின் லேர்னிங் ஹெல்ப் டாக்டர் டு ப்ரெடிக்ட் வெதர் த பேஷண்ட் வில் சர்வைவ் ஆர் நாட். இட்ஸ் நாட் ஹியூமன் கெஸ் ஒர்க், இட்ஸ் டேட்டா பேஸ்ட் டெசிஷன். ஓகே, மிஷின் லேர்னிங் டாக்டர்ஸ்கிட்ட பேஷண்ட் பொழைப்பாங்களா பொழைக்க மாட்டாங்களா அப்படின்றத சொல்ல உதவுது. இது ஹியூமன் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கிடையாது, இது டேட்டா பேஸ்டு டெசிஷன் மேக்கிங். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு தான் இது குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்க சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த ஹார்ட் ரேட்டு, பிளட் ப்ரெஷர், ஒயிட் பிளட் செல். சிம்பிள் லாஜிக் என்னன்னா, நீங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாம் நார்மலாக இருந்தால், அதாவது எல்லாமே நார்மலாக இருந்தால் பேஷண்ட் ஃபைன், இல்லை அப்படின்னா அலர்ட் ரைஸ், அவ்வளோதான். சரி, என்னோட இந்த ஸ்லைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாக்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள், டாக்டருக்கு ஒரு பேஷண்ட் வராதுன்னு வச்சுக்கோங்க. மிஷின் லேர்னிங் என்ன பண்ணணும்? பேஷண்ட் சர்வைவ் ஆகுமா இல்லை ஆகாதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். அது எப்படி டிசைட் பண்ணணும்? சிம்பிள் தான். ஹார்ட் ரேட்டு, பிளட் ப்ரெஷர், ஒயிட் பிளட் செல், இந்த வேல்யூஸ்லாம் ஃபீச்சர்ஸ், சரியா? கம்ப்யூட்டர் சொன்னால் எல்லாம் நார்மலாக இருந்தால் பேஷண்ட் நார்மல், ரொம்ப அப்நார்மலாக இருந்தால் ரிஸ்க் இருக்கு. இதுல எமோஷன் இல்லை, பயாஸ் இல்லை, பியூர் டேட்டா பேஸ்டு டிசிஷன், சரியா? ஓகே, அடுத்த ஸ்லைட், எமர்ஜென்சி வாட் கேப்சர். இது எப்படின்னா, இப்போ நான் சொல்றேன், சேம் அதே கான்செப்ட் தான். நம்ம போன ஸ்லைட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்லைட் இதோட கண்டினியூஷன் தான். இப்போ பேஷண்ட் பார்த்துட்டு இவங்க ஓகே இவங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை, அப்போ இவங்க நார்மல் வார்டிலே இருக்கட்டும், இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஸோ எமர்ஜென்சி வார்டுக்கு மாற்றுங்க அப்படின்றது. இந்த ஸ்லைடு இருக்குல்ல, இந்த ஸ்லைடோட கண்டினியூஷன் தான் இது. ஓகே, இன்னும் புரிய வைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லெவலில் எக்ஸாம்பிள் என்னன்னா, பேஷண்ட்க்கு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி வார்டு போகணுமா இல்லை நார்மல் வார்டில் இருக்கணுமா அப்படின்றத சொல்லும். மிஷின் லேர்னிங் பேஷண்ட் டேட்டா பார்த்து ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணும், அலர்ட்டாக கொடுக்கும். இது டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
டைம் சேவ் பண்ணலாம் ரொம்ப, அதே நேரத்தில் லைஃப்பும் சேவ் பண்ணும். இது மிஷின் வச்சு மனுஷங்களாம் கண்ட்ரோல் பண்ண அந்த அந்த கேட்டகரி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட இந்த ஸ்லைட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேஷன் டேட்டா இன்புட், கம்ப்யூட்டர் ரிசர்ச் பேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன். புரியுதா? எம்எல் அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங் predicts the risk level, faster decision make பண்ணும், helps doctors decide if emergency ward is needed. ML analyzes patients' data and predicts whether they need to go to the emergency ward or not. This helps doctor make faster, more accurate decisions. புரியுதா? அவ்வளோதான். ஓகே, அடுத்த ஸ்டெப். டாக்குமெண்ட் கேட்டகரைசேஷன், நியூஸ் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? டாக்குமெண்ட் இல்லைன்னா நியூஸ் கேட்டகரைசேஷன் சொல்லணும். சிம்பிளாக சொல்கிறேன் கைஸ். இப்போ இதுக்கப்புறம் நிறைய ஸ்லைட் இருக்கு, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு பேப்பரை கொடுப்பீங்க, ஒரு பேப்பர் இல்லைன்னா டாக்குமெண்ட் இல்லைன்னா நியூஸ். சரியா? நியூஸே எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் கொடுக்குறீங்க, இப்போ மிஷின்கிட்ட கொடுத்துட்டு இது ஸ்போர்ட்ஸ் நியூஸா, பொலிட்டிக்ஸ் நியூஸா, இல்லை என்டர்டைன்மெண்ட் நியூஸா அப்படின்றத நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வாசிக்கும். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இல்லை, இப்போ உங்ககிட்ட ஒரு பேப்பரை இது எந்த கேட்டகரி, ஸ்போர்ட்ஸா, பாலிட்டிக்ஸா, என்டர்டைன்மெண்டா பாரு அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 லைன் வாசிச்சுட்டு அதில் இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா வில்லு, லாஸு, மேட்ஸு, வெஸ்ஸஸ் அந்த மாதிரி இருக்கும். பாலிட்டிக்ஸு மினிஸ்டர், எலெக்ஷன் அந்த மாதிரி நடக்கும். என்டர்டைன்மெண்ட்னா ஃபிலிமு, ஆக்டர், ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி. அதை பார்த்து நம்ம பிரெயின் டிசைட் பண்ணி இது எந்த கேட்டகரி. மிஷின் என்ன பண்ணும்? இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வாசிக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிஷின் வேர்ட்ஸும் புரியாது, நம்பர்ஸ் தான் புரியும். நம்ம பிரெயினுக்கு வேர்ட்ஸ் புரியும் இல்லையா? ஸோ நம்ம வாசிச்சு டிசைட் பண்ணணும். ஆனால் மிஷின்ஸ் அப்படி கிடையாது. மிஷின்ஸ்க்கு நம்பர்ஸ் தான் தெரியும். ஸோ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் அதை வாசிச்சு அதை நம்பர்ஸாக மாற்றி அதுக்கப்புறமாட்டி அது எந்த கேட்டகரின்னு பிரிக்குது. நம்ம பிரெயின் எக்ஸாம்பிள் சொன்னோம், அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் வேஸ்ட் நடக்குது. ஓகே, இப்போ நம்ம பிபிடியில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பிபிடி எடுங்க. நான் என்ன சொல்லி தரேன், அதுக்கப்புறம் நம்ம பிபிடிக்குள்ளே போகிறோம். இப்போ நியூஸ் எக்ஸாம்பிள் பார்க்கணும். சரியா? நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு நியூஸ் கொடுத்தா அது ஸ்போர்ட்ஸு, பாலிட்டிக்ஸ், என்டர்டைன்மெண்ட், கம்ப்யூட்டர் எப்படி நியூஸில் இருக்க வேர்ட்ஸை பார்த்து லாஸ் மேட்ச் இந்த மாதிரி வந்த ஸ்போர்ட்ஸ், எலெக்ஷன், மினிஸ்டர்னா பாலிட்டிக்ஸ். நம்ம பிரெயின் எப்படி கெஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான் கெஸ் பண்ணுது, பட் நாட் வித் வேர்ட்ஸ் அண்ட் வித் நம்பர்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் பிபிடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாக்குமெண்ட் கேட்டகரைசேஷன், நியூஸ் எக்ஸாம்பிள். when we give நியூஸ் ஆர்டிகல்ஸ் டு எம்எல், மிஷின்கிட்ட நீங்கள் நியூஸ் ஆர்டிகல்ஸை கொடுக்குறீங்க. அதை ஆட்டோமேட்டிக்காக செப்பரேட் பண்ணும். ஸ்போர்ட்ஸு, பாலிட்டிக்ஸ், என்டர்டைன்மெண்ட். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரினா இந்த வார்த்தைகளெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸு, இந்த வார்த்தைகளெல்லாம் வந்துச்சுன்னா பாலிட்டிக்ஸ், இந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா என்டர்டைன்மெண்ட். ஆனால் கீழே என்ன கொடுத்தது? கம்ப்யூட்டர் லுக் அட் த வேர்ட்ஸ் அண்ட் கெஸஸ். நம்ம பிரெயின் வேர்ட்ஸை லுக் பண்ணி புரிஞ்சுக்கோ. ஆனால் கம்ப்யூட்டர் நாட் வித் வேர்ட்ஸ் பட் வித் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதான் அடுத்த ஸ்லைடு. கம்ப்யூட்டர் எப்படி வேர்ட்ஸை புரிஞ்சுது. இந்த ஸ்லைடில் பாருங்கள். நான் என்ன சொன்னேன்? கம்ப்யூட்டருக்கு வேர்ட்ஸ் புரியாது, நம்பர்ஸ் இல்லை. ஆனால் இந்த சைடில் நம்பர்ஸ்ன்ற ஒரு வார்த்தையே இல்லை. இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்கான், வேர்ட்ஸை வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் வேர்ட்ஸை வச்சு இல்லை, வேர்ட்ஸு ஃபஸ்ட்டு நம்பர்ஸை வேர்ட்ஸாக மாற்றி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். சரி, வேர்ட்ஸை நம்பர்ஸாக மாற்றி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்பர்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த ஸ்லைட் ஆகும், ஹவ் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் வேர்ட்ஸ். வேர்ட் இன்புட், கம்ப்யூட்டர் ரிசீவ்ஸ் டெக்ஸ்ட். ஓகே, ஃபஸ்ட் பிபிடி எழுதும். பிபிடி பார்த்தாலே கிளம்பு. என்ன சொல்லிருக்காங்க? வேர்ட்ஸ் இன்புட், கம்ப்யூட்டர் ரிசீவ்ஸ் டெக்ஸ்ட் வித் வேர்ட்ஸ். ரைட்டா? வேர்ட்ஸும் கிடைக்கும், டெக்ஸ்ட்டும் கிடைக்கும். அதை
மாற்றுது. எதா மாற்றுது? நம்பர்ஸா மாற்றுது. அதான் சொல்றேன். கன்வெர்ட் டு நம்பர்ஸ். வேர்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு நியூமெரிக்கல் வேல்யூஸ். நல்லா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெக்ஸ்ட் என்ன பண்ணுது? நம்பர்ஸா மாற்றுது. ஓகே, இந்த டிசிஷனை மேக் பண்ணுது. கம்ப்யூட்டர் யூசஸ் நம்பர்ஸ் டு ப்ரெடிக்ட். கம்ப்யூட்டர் வந்து நம்பர்ஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதை தான் அது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் டிசைட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுது. ஓகே, இந்த ஸ்லைடில் பாருங்க. இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கு. கம்ப்யூட்டர் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வேர்ட்ஸ் இமீடியட்லி, தே ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் நம்பர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கா. வேர்ட்ஸை டக்குன்னு புரியுது, அதை நம்பர்ஸ் தான் புரிய வச்சுட்டு. புரியுதா? வெக்டார் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. இல்லைன்னா இந்த ஃபியூச்சர் வெக்டாரை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சொல்லி தருவேன் 2 மார்க்குக்கு. பட் 2 மார்க்குக்கு மட்டும் ஓகேன்னு கேட்டீங்கன்னா இல்லை. இந்த இதை பத்தி நீங்க டீப் ரிசர்ச் பண்ணி படிக்கணும். ஆனா நான் இப்போ மிஷின் லேர்னிங்னால நான் இதை ஓரளவுக்கு நல்லவட்டமா சொல்லி தந்தேன். ஒரு 2 மார்க்குக்கு நீங்க படிச்சா எப்படி படிப்பீங்க அந்த மாதிரி நான் சொல்லி தந்தேன். ஓகேங்களா? நான் சொல்லி தரதை வச்சு நீங்க பேட்டர்ன் போட்டு பெருசா எழுதுறீங்கன்னா எழுதுவாங்க. கான்செப்டை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தந்துடுவேன். புரியுதா? அதை நீங்க எப்படி புரிஞ்சு எப்படி எழுதுறீங்கன்றதுதான். ஓகே, ஃபீச்சர் வெக்டார் இது எப்படின்னா வேர்ட்ஸை நம்பர்ஸா மாற்றுது. இப்போ நமக்கு கம்ப்யூட்டர் வந்து நம்பர்ஸா கொடுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வேர்ட்ஸா மாற்றோம். நம்ம வேர்ட்ஸா கொடுத்தா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவோம்? நம்பர்ஸா மாற்றுது. இதுதான் கான்செப்ட். இது எப்படி நடக்குது? ஓகே, வெயிட் பண்ண. இது நான் பிபிடிக்கு பார்க்காம நான் சொல்லிட்டேன். இது ஸோ லாஸ்டா என்ன நடக்குது? எந்த வேர்ட் ரொம்ப ரிப்பீட் ஆகுதோ அந்த ஃபீச்சர் இம்பார்ட்டன்ட். சரியா? ஃபீச்சர் வெக்டார்ல எந்த வேர்ட் ரொம்ப ரிப்பீட் ஆகுதோ எந்த ஃபீச்சர் இம்பார்ட்டன்ட், அந்த ஃபீச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி கேட்டகரி டிசைட் பண்ணும். இதுதான் ஃபீச்சர் ப்ரொடக்ஷன். என்னோட வாட்டி சொல்லித்தரேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் நான் திருப்பி திருப்பி சொல்லித்தரேன். எந்த வேர்ட் ரொம்ப ரிப்பீட் ஆகுதோ அந்த ஃபீச்சர் இம்பார்ட்டன்ட். சரியா? அதை பேஸ் பண்ணி கேட்டகரி டிசைட் பண்ணும். புரிஞ்சா? சிம்பிளா சொன்னா இம்பார்ட்டன்ட் சிக்னல் கண்டுபிடிக்கிறது, கரெக்ட் டெசிஷன் எடுக்கிறது. சரியா? இம்பார்ட்டன்ட் சிக்னல் கண்டுபிடிக்கிறது, கரெக்ட் சிக்னல் எடுக்கிற மாதிரி. ஓகே, பிபிடிக்குள்ள வாங்க. ரொம்ப போட்டு குழப்பலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது? ஃபீச்சர் ப்ரொடக்ஷன். ஃபீச்சர் ப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்லி தந்துட்டேன். இது எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ ஒரு டிக்ஷனரியில 500க்கு மேல வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன்னால ஒரு நியூஸ், அந்த நியூஸ்ல வேர்ட் நியூஸ் அப்படின்றது இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை அந்த நியூஸ்ல அந்த வேர்ட்ல நான் ஒரு டாக்குமெண்ட் தரேன்னால அதுல நியூஸ்ன்ற வார்த்தை இல்லைன்னா இது வந்து நியூஸை விட்டுருங்க. நான் இப்போ தெளிவா சொல்றேன். டிக்ஷனரியில எடுத்துக்கிறேங்க. அதுல 500க்கு மேல வார்த்தை இருக்கு. அதுல இப்போ கிரிக்கெட் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு வாட்டி இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி வந்து பாஸ்கெட் பால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி. சரியா? அப்படிதான் கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணுது. இப்போ அதே இது டியர், ஜீப்ரா அந்த மாதிரி வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன அனிமல் பேஸ் பண்ணுது. உங்களுக்கு சுத்தமா புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இப்போ புரியும். இப்போ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன். சரியா? டாக்குமெண்ட்ல நிறைய டாக்குமெண்ட் இருக்கு. அதுல நிறைய வார்த்தைகள் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்கு. அதான் ஃபீச்சர் ஃபீச்சர் அதுல நான் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் தரேன்ல, அதுல ஒரு 4 லைன் வாசிங்க. அதுல அபாக்கஸ்ன்ற வார்த்தை இல்லவே இல்லை, பியர்ன்ற வார்த்தை இல்லை. ஆனா கிரிக்கெட்ன்ற வார்த்தை 8 வாட்டி இருக்கு, எலெக்ஷன்ற வார்த்தை வந்து 12 வாட்டி இருக்கு. ஸோ என்ன இது என்ன கேட்டகரி சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டுமே இல்லாம கிரிக்கெட்ன்ற வார்த்தை 8 வாட்டி இருக்கு, எலெக்ஷன்ற வார்த்தை வந்து 12 வாட்டி இருக்கு. ஸோ நம்ம எப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கலாம்? எலெக்ஷனும் கிரிக்கெட்டும் ரொம்ப சேர்ந்து வருது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் இப்போ இந்த இதை வந்து நான் கிளியரா ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ போடுறேங்கல்ல, அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வேண்டாம், நான் இப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த பிபிடியை விட்டுறேன். நான் சொல்றதை கவனிச்சோம்.
இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் தரேன்னு அதுல வந்து பியர் அப்படின்ற வார்த்தை, இந்த அர்த்தம் பியர், இந்த நம்பரை என்டர் பியர்ன்ற வார்த்தை 3 வாட்டி இருக்கு. இது 0ல இருக்கு, கிரிக்கெட்டும் 0ல இருக்கு, எலெக்ஷனும் 0 இருக்கு. ஆனா ஜீப்ரான்ற வார்த்தை 5 வாட்டி இருக்கு, பியர்ன்ற வார்த்தை 8 வாட்டி இருக்கு. ஸோ இது என்ன கேட்டகரி? அனிமல் கேட்டகரி. உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நியூஸ் அனிமல் கேட்டகரி பற்றிய நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படிதான் கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணுது. ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாமா? இது இவ்வளோ மார்க்ஸ் இந்த ஸ்லைட்ல இதான் கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்த ஸ்லைட் தான். டீச்சர் ப்ராடக்ஷன் சிம்பிள் மீனிங். ஆக்சுவலி இந்த ஸ்லைடு தேவையில்லை. ஓகே, நான் சொல்லிட்டேன். இப்போ ஃபைண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபீச்சர் ப்ராடக்ஷன். இந்த ஃபீச்சர் வெக்டார் இருக்கா? ஃபீச்சர் வெக்டார் தானே இது. இதுக்கு அடுத்த இது வந்து ஃபீச்சர் ப்ராடக்ஷன். ஸோ இது வந்து ஃபீச்சர் ப்ராடக்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஓகே, ஃபீச்சர் ப்ராடக்ஷன்ல இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் எம்எல் என்ன பண்ணா, எந்த ஃபீச்சர் எந்த ஃபீச்சர் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது கேட்டகரி என்ன, அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படி எப்படி எல்லாமே பிரிக்கும். கிளாஸ் சம்மரி என்னெல்லாம் பார்த்தோம்ன்றத பார்த்தோம். இன்புட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத. ஓகே, ஃபீச்சர்னா இன்புட் இன்ஃபர்மேஷன். சரியா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளேசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை கம்ப்யூட்டர். ஃபீச்சர்னா எல்லாமே பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டிசைட் பண்ண வைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் எம்எல். எம்எல் எப்போதுமே டேட்டாவை பார்த்து டிசைட் பண்ணும். சரியா? மிஷின் லேர்னிங் வந்து டேட்டாவை பொறுத்து தான் டிசைட் பண்ணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ரூல்ஸை பார்த்து இல்லை, நிறையா பார்த்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன், மெடிக்கல் நியூஸ், அப்புறம் எல்லா இதுலலாம் எம்எல் யூஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் வேர்ட்ஸாக நம்பர்ஸாக மாற்றுது. அப்புறம் ஃபீச்சர் ப்ரொடக்டர், அந்த டிக்ஷனரி, அப்புறம் ப்ரொடக்ஷன், அவ்வளோதான். ஸோ இது புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி எம்எல்ல ஒரு ஸ்டெப் முன்னாடி. புரியுதா? இது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எம்எல்ல ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், இது நம்ம தத்துவம். நீங்கள் இந்த வீடியோ முடிச்சிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு நீங்கள் எம்எல்ல ஒரு எம்எல்ல ஒரு 100 ஸ்டெப் இருக்குங்களா, நீங்கள் அதில் 3 ஸ்டெப் 3வது ஸ்டெப் வரைக்கும் முடிச்சிடுங்க. சரியா? இந்த கிளாஸ்ல இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிக்கல் செக்ஷன் இருக்கு. ஸோ நான் அதில் அடுத்த வீடியோலாம் ப்ராக்டிக்கல் செக்ஷன் வருமானது தெரியல. நான் எதுக்கு ப்ராக்டிக்கல் செக்ஷன் இதில் இன்க்ளூட் பண்ணேன்னா, உங்களுக்கு பேசிக் கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் வரது கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி படிச்சிருங்க. பேசிக்கே உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால இவ்வளோ ரிஸ்க் எடுத்து காலேஜ் இருக்கு, ஒர்க் இருக்கு, வெப்சைட் மேக் பண்ணணும், ஆப் மேக் பண்ணணும், மல்டிமேக்ஸ் கம்பெனியை ப்ரோ பண்ணணும், எல்லாமே இருந்தாலும் நான் உங்களுக்காக ப்ராக்டிக்கலாக இன்வால்வ் பண்ணிட்டேன். நோட் எடுத்து எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணி இதை மேக் பண்ணி பிபிடி மேக் பண்ணி அதை எடிட் பண்ணி எவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ்ன்றது நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம். எனக்கு வேறு ஷார்ட் பெயின் இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கணும். இந்த வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், படிக்கணும், லைக் பண்ணணும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ட்ரைனிங் டேட்டா பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலான்றது. அதை பற்றி என்ன டிசைட் பண்ணல, இன்னைக்கு நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ கம்ப்யூட்டர் எப்படி லேர்ன் பண்ணுறதுன்றத நம்ம மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். அண்ட் மறக்காம பின்னாடி இருக்க ப்ராக்டிக்கல் செக்ஷனையும் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன சொல்லி தர போகிறேன்னா, டே 3 ஆஃப் அதுதான் கைஸ். நான் ஏற்கனவே பிபிடி மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இது
தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நினைக்கிறேன். இப்போ கெஸ் த ஃபீச்சர் மெடிக்கல் டயக்னாலிசிஸ். நீங்கள் பார்த்தீங்கல்ல பிபிடியில், அதை நான் உங்களுக்கு நோட்ஸாக மேக் பண்ணியிருக்கேன். கிளியராக இன்னும் புரியும்படி அது புரியாதவங்களுக்காக நான் இது மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரெடிக்ட் வெதர் த பேஷண்ட் வில் சர்வைவ் லைக் ஹவ் வி ஆர் யூசிங். இப்போது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர்கிட்ட இந்த பேஷண்ட் வந்து பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களா, இவங்களுக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிக்கும் இந்த பேஷண்ட் சர்வைவ் ஆகாங்களா மாட்டாங்களா அப்படின்றத? ஃபஸ்ட்டு அது வந்து ஹார்ட் ரேட் செக் பண்ணுங்கள், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுங்கள், ஒயிட் பிளட் செல் கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. இந்த பேஷண்ட் நார்மல் பேஷண்ட்டா இல்லை எமர்ஜென்சி வார்டில் வைக்கக்கூடிய பேஷண்ட்டான்றதை கம்ப்யூட்டர் ப்ரெடிக்ட் பண்ணும். சரிங்களா? இந்த இந்த டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு நெக்ஸ்ட் அது இப்போ உங்களுக்கு ஃபீவர் வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஃபீவர் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் எது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அதை சஜஸ்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ ஏதாவது ரொம்ப சீரியஸான முடியாத நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு அதுக்கான டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓகே அதில் வந்து ஒரு இது கரெக்டான ஒரு இதை எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த நோய் தான் போல் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பிளட் ப்ரெஷர் டெஸ்ட், அதுக்கு அடுத்தால ஒயிட் பிளட் செல் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓகே இந்த நோய் தான். அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆகிட்டு இவங்க நார்மல் பேஷண்ட்டா இல்லை எமர்ஜென்சி வார்டில் வைக்க வேண்டிய பேஷண்ட்டா அப்படின்றதையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா டாக்குமெண்ட் கேட்டலைசேஷன். அதாவது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை சிஸ்டம் கிட்ட கொடுத்துட்டு இது வந்து இதில் இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் நியூஸா இல்லை பாலிட்டிக்ஸா இல்லை என்டர்டெயின்மெண்ட் நியூஸா அப்படின்றத கம்ப்யூட்டரை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்றதான். இது எந்த கேட்டகரியான நியூஸ் அப்படின்றத கம்ப்யூட்டர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், எப்படி கண்டுபிடிக்குது, என்ன யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, என்ன அல்காரிதத்தை வந்து நான் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அல்காரிதத்தை நான் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பேசிக்கான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹவு கம்ப்யூட்டர் ஃபைண்ட்ஸ் த கேட்டகரி நியூஸ் டைம். இது எந்த கேட்டகரியான நியூஸ் அப்படின்றத கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை விடுங்க, நம்ம மனுஷங்க ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ அதில் 2 லைன் வாசிட்டு அதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் தானே. இப்போ அதில் ஸ்போர்ட்ஸு நிறைய விஷயம் இவங்க வின் பண்ணியிருக்காங்க லூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்திருக்குன்னா இது ஸ்போர்ட்ஸ் நியூஸ். பாலிட்டிக்ஸ்னால் இவங்களை எதிர்த்து நிற்கிறாங்க, இந்த இதில் இவங்க இந்த வட்டாரத்தில் இவங்க ஜெயிப்பாங்க, இதில் இவங்க தோப்பாங்க, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பாலிட்டிக்ஸ். அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம மைண்ட் அப்படி தானே திங்க் பண்ணுது. ஸோ கம்ப்யூட்டரும் சேம் லைக் தட் கைஸ், டெல்லிங் அவர் கம்ப்யூட்டர் தீஸ் வேர்ட்ஸ் லைக் நம்ம அதாவது இந்த மாதிரி வின்னு லாஸு வெஸ்ஸஸ் இந்த வெஸ்ஸஸ் இருக்கும்ல சிஎஸ்கே வெஸ்ஸஸ் ஆர்சிபி அந்த மாதிரிலாம் நியூஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸு. அப்படி நம்ம பிரெயின் அஸ்யூம் பண்ணுதில்ல, அதே மாதிரி ஸோ லைக் தட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் என்ன பண்ணோன்னா நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த வச்சு நீ இது ஸ்போர்ட்ஸு அப்படின்ற மாதிரி அஸ்யூம் பண்ணணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. தீஸ் ஃபீச்சர்ஸ் மீன்ஸ் ஸ்போர்ட்ஸ். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது ஸ்போர்ட்ஸ். சரி, ஹவு திஸ் ப்ராசஸ் இஸ் டன் பை கம்ப்யூட்டர். இந்த ப்ராசஸ் கம்ப்யூட்டரால் எப்படி பண்ணப்பட்டது. கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம வார்த்தையை சொல்ல முடியாது. இதில் கொடுத்துருக்கேனா, நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸு லாஸு பெஸ்ஸஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள் கம்ப்யூட்டருக்கு புரியாது, ரைட்டு தானே. ஸோ அப்போ அது வந்து நம்ம வேர்ட்ஸ் வச்சு தான் நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லணும், ரைட்டா. ஸோ வேர்ட்ஸ் வச்சு சொல்ல முடியாது. ஸோ நம்பர்ஸ் வச்சு சொல்கிறோம். என்ன வச்சு சொல்கிறோம், நம்பர்ஸ் வச்சு தான் சொல்கிறோம். நம்பர்ஸ் வச்சு கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தேன். இதில் வந்து அபேக்கஸ், அபேண்டன், பியர் சரியா, இது பியர், இது ஜீப்ரா, இந்த மாதிரி இது கொஞ்சம் எக்ஸாம்பிள். இது வந்து ஜைக்ரோஸ் அந்த மாதிரி. சரி, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ரீட் த நியூஸ். இவ்வளோத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை அவ்வளோத்தையும் ரீட் பண்ணும். அடுத்தால இட் வில் டேக் டிக்ஷனரி. அதாவது ஒரு டிக்ஷனரி நம்ம தெரியாட்டா டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி கம்ப்யூட்டர் வந்து ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கோம். அது என்னென்னா ஃப்யூச்சர் வெக்டர். இதை பற்றி நம்ம படிப்போம். எம்எல்ல ஒரு முக்கியமான 2 மார்க்லலாம் கேட்க இது ஃப்யூச்சர் வெக்டர். இதை டெஃபினிஷனாக படிச்சுப்பாங்க. ஸோ அந்த டிக்ஷனரியே எடுத்துக்கோம். டிக்ஷனரியில் ஃப்யூச்சர் வெக்டர் அப்படின்ற ஒரு ப்ராசஸை தான் ஃபாலோ பண்ணுது. இப்போ உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் கூட நீங்கள் சொல்லுங்கள் ஃப்யூச்சர் வெக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் கம்ப்யூட்டர் வந்து
டிசைட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஃபீச்சர் வெக்டாரில் 500 வார்த்தைகள் இருக்கும். சரியா? ஹேவிங் தெர் ஆர் வேர்ட்ஸ் இஸ் த வேர்ட் 500 வேர்ட்ஸ் ஃபீச்சர் வெக்டாரில் இருக்குது. இப்போ இந்த இதில் ரீட் பண்ணுதில்ல, இதில் வந்து அனிமல்ஸ், பியர், ஜீப்ரா அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது அனிமலை பற்றி இருக்க நியூஸ், அனிமல் கேட்டகரி நியூஸ். அந்த மாதிரி டிசைட் பண்ணுது. இப்போ இதில் அபாக்கஸ் 0, அபேண்டன் 0, பியர் 1 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது என்னென்னா இந்த டாக்குமெண்ட்டில் இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இதில் அபாக்கஸ் வந்து 0 இருக்குது, அபேண்டன் 0. அந்த வார்த்தை அபாக்கஸ்ன்ற வார்த்தை இல்லவே இல்லை, அபேண்டன்ற வார்த்தை இல்லை. பியர் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு வாட்டி இருக்குது. ஜீப்ரான்ற வார்த்தை 5 முறை இருக்குது. இதில் ஜைகோனிஸ்ன்ற வார்த்தை இல்லை. ஸோ அதை தான் கொடுத்துருக்கு. அதை தான் நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாட் ஹேவிங் 0, ஸோ அபாக்கஸ் அபாக்கஸ் இல்லை, அதனால் 0. பியர் இருக்குது, ஸோ பியர் 1 வரும். அண்ட் ஜீப்ரா 5 டைம் இருக்குது நியூஸில், ஸோ 5. திஸ் இஸ் ஃபைண்டிங் இட் ஏதோ ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கப்படுது. இந்த ஃபீச்சர் வெக்டார் அண்ட் ஃபீச்சர் ப்ரொடக்ஷன் இது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அவ்வளோ நாளைக்கு இந்த வீடியோ. ஸோ see you in the next video. Bye.